दिल लगी कि तेरे दिल को दिल लगी न लगे, दिल लगी कि तेरे दिल को दिल लगी न लगे. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவாஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான காரசாரமான நெல்லூர் கார தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நார்மலாக தோசை சுடுறதை விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 6-7 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம், அப்புறம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம், அரைக்க தான் போகிறோம். 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக சீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதை இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதை தாளிச்சிக்கலாம். பச்சையாக கூட சேர்க்கலாம், ஆனால் சிலருக்கு பச்சை ஸ்மெல் பிடிக்காது. அதனால் நம்ம தாளிச்சிட்டு தோசையில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சு சூப்பராக வந்துடுச்சு காரம். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். நல்லா மெலிசாக ஊற்றினா நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். தோசை ஊற்றிட்டு இப்போ இதில் அந்த காரம் வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடு திருப்பி போட்டுட்டு அவ்வளோதான், அப்படியே மடிச்சிட வேண்டியது தான். சூப்பரான நெல்லூர் கார தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் எல்லாமே அப்படியே கூட சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது. இதிலே நம்ம முட்டை தோசை கூட சுட்டுடலாம். அதே மாதிரி தோசை ஊற்றிக்கலாம். எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் காரம் வச்சுட்டு அது மேலேயே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு நல்லா ரெண்டுத்தையும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். அவ்வளோதான், முட்டை தோசை கூட ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யுவாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.